மதுரையில் உள்ள வங்கியில் பெண் ஊழியரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்தவனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மதுரை மகாத்மா காந்தி நகரில் உள்ள கார்ப்பரேஷன் வங்கியில் 7 பெண்கள் உட்பட 10 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு பணி முடிந்து வீடு திரும்புவதற்காக மாடிப்படியில் இறங்கி வந்த பானுமதி என்ற பெண் ஊழியரை தடுத்து நிறுத்திய ஒரு முகமூடி மனிதன் அவரின் கத்தியை வைத்து மிரட்டி வங்கிக்குள் அழைத்துச் சென்றான். வங்கி நிர்வாக அதிகாரி திருநாவுக்கரசு மற்றும் மேலாளர் சதீஷிடம் வங்கியில் உள்ள பணத்தை கொடுக்குமாறும் இல்லாவிட்டால் பானுமதியை கொன்றுவிடப் போவதாகவும் மிரட்டினார். பயந்து போன திருநாவுக்கரசு வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த 10,60,000 ரூபாயை கொள்ளையனிடம் கொடுத்தார். பணத்தை பையில் போட்டுக் கொண்ட கொள்ளையன் பானுமதி உள்ளிட்ட ஊழியர்கள் அனைவரையும் தனி அறையில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டான். இத்தகவல் அறிந்த தென்மண்டல ஐஜி அபய்குமார் சிங், ஏஎஸ்பி சசிராமன், டிஎஸ்பி ஜெயராஜ் வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தினர். ஸ்டாஃப் வேலை முடித்து திரும்பி செல்லும் பொழுது ஒரு முகமூடி கொள்ளை நபர் உள்ள வந்து அவர்களை கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி எங்கள் அனைவரையும் ஒரு ரூமில் அனுப்பிவிட்டு பணம் எவ்வளவு இருக்கு என்று கேட்டு இருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கொள்ளையடிக்கப்பட்ட வங்கியில் முன்னெச்சரிக்கை அலாரம், கண்காணிப்பு கேமரா, பாதுகாவலர் இல்லாததை முன்கூட்டியே நோட்டமிட்டு அறிந்து கொண்ட கொள்ளையன் திட்டமிட்டு இந்த கொள்ளையை நடத்தி இருக்கலாம் என கருதப்படுகிறது. கொள்ளையனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.